பழமொழி கதைகள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. பெரிய விருந்து. ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு அன்பான அறிவான ஒரு குரு இருந்தார். அவர் நடத்துகிற குருகுலத்தில் நிறைய இளவரசர்கள் படித்தாங்க. அப்படி ஒரு காலத்தில் மகாராஜா சந்திரனோட 6 மகன்களுக்கு குரு பாடம் சொல்லி கொடுத்தாரு. அந்த இளவரசர்கள் 6 பேரும் அறிவு பலம் எல்லாத்துலேயும் சிறந்தவங்களாக இருந்தாங்க. குரு அவங்களுக்கு வில்லம்பு, வேட்டையாடுறது, குதிரை ஓடுறது, கத்தி சண்டைன்னு பல கலைகள் கற்றுக் கொடுத்தாரு. பசங்களும் எல்லாத்தையும் சட்டுன்னு கற்றுக்குவாங்க. ஆனாலும் குருவுக்கு அவங்க மேலே ஒரே வருத்தம். அது என்னன்னா, அவங்க 6 பேரும் ரொம்ப போட்டி போட்டாங்க. அந்த போட்டி ஆரோக்கியமான போட்டியாக இல்லை, ஒரே சண்டையும் பொறாமையும் நிறைஞ்ச போட்டியாக இருந்தது. ஒருத்தனை பாராட்டினா உடனே ரொம்ப பெருமைப்பட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் தான் வில்லம்பு விடுறதுல சிறந்தவன், என்னை யாரும் மிஞ்ச முடியாது, குருவே என்னத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுவாருன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே பார்த்தா இந்த பக்கம் இன்னொருத்தன் கத்தி சண்டையில் என்னை விட யாரும் சிறந்தவன் இல்லை, அது தெரிஞ்சுதான் அப்பா எனக்கு புது கத்தி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவான். இப்படியே ஒவ்வொருத்தனும் பெருமையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள திருத்தி ஒத்துமையாக எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும்னு குரு யோசித்தார். உடனே மகாராஜாவுக்கு ஒரு ரகசிய கடிதம் போட்டார். ராஜாவுக்கும் குருவோட ரகசிய யோசனை நல்ல யோசனைன்னு தோணிச்சு. உடனே ஒத்துக்கிட்டாரு. குருவோட யோசனைப்படி ராஜா குருகுலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பெரிய விருந்துக்கான அழைப்பை அனுப்பினார். அடுத்த நாள் குரு மகாராஜாவோட மாளிகைக்கு வந்தார். இளவரசர்கள் எல்லாரும் சாப்பிட்ற மேஜையை சுற்றி உக்காந்தாங்க. மகாராஜா இளவரசர்களை பார்த்து, பிள்ளைகளே, குரு கிட்ட இந்த வருஷம் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒத்துமையாக இருக்கீங்களா? அப்படி இருந்தாதான் இந்த நாட்டை நீங்கள் ஒத்துமையாக ஆள முடியும்னு சொன்னார். உடனே மூத்த இளவரசன், அப்பா, குரு கிட்ட ஒரு நாட்டை ஆள என்ன தெரியணுமோ அது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு என் சகோதரர்களோட உதவி தேவையில்லை, அவங்களுக்கு இன்னும் சில கால பயிற்சி தேவைன்னு சொன்னான். மகாராஜாவுக்கு இந்த பதில் சந்தோஷமாக இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது அரண்மனை வேலையாட்கள் விதவிதமான சாப்பாடை கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு பெரிய விருந்தை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. ஏற்கனவே பசியோடு இருந்த இளவரசர்கள் விருந்தை பார்த்ததும் இன்னும் பசியோடு சாப்பிட உட்காந்தாங்க. அப்போது அவங்களோட குரு, இளவரசர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு போட்டி. இந்த விருந்தில் இருக்கிற எந்த உணவையும் நீங்கள் கையை மடக்காமல் சாப்பிடணும்னு சொன்னார். இளவரசர்கள் ரொம்ப குழம்பி போனாங்க. எப்படி கையை மடக்காமல் வாயில் சாப்பாட்டை உள்ளே போடுறதுன்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. யாருக்காவது இதுக்கான வழி தெரியுமான்னு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. குரு நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறார் போல, நம்ம இன்னைக்கு ஒன்றும் சாப்பிட முடியாதுன்னு சொன்னான். உடனே எல்லாரும் ஆமாம், இது முடியாத காரியம்னு சொன்னாங்க. மகாராஜா இளவரசர்களை பார்த்து, நல்ல யோசிங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, ஒத்துமையாக யோசித்து செய்யுங்கன்னு சொன்னார். இளவரசர்கள் எல்லாரும் குழம்பி போயிருந்தாங்க. அது எப்படி முடியும்னு ஒரே குரலாக கேள்வி எழுப்பினாங்க. மகாராஜாவும் குருவும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. 6 இளவரசர்களும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் எப்படி கையை மடக்காமல் சாப்பிட்றாங்கன்னு. மகாராஜா குருவுக்கு ஊட்ட, குரு மகாராஜாவுக்கு சாப்பாடு ஊட்டினார். அட, இப்படியும் செய்யலாமே, நம்ம கையை மடக்காமல் இப்படி சாப்பிடலாமேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு ஊட்டிக்கிட்டாங்க. ஏன் குரு இதை செய்ய சொன்னாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சதும் எவ்வளவு சுலபமாக வழி கிடைச்சதுன்னு யோசிச்சு பார்த்தாங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்ட உடனே குரு எழுந்து, இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டீங்க. ஒத்துமையாக உதவி செஞ்சால் எல்லா பிரச்சனைக்கும் வழி இருக்கு. இதை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் மறக்கக்கூடாதுன்னு சொன்னார். நம்ம ஒன்றா இருக்கும்போது ரொம்ப வலிமையானவங்களாக இருப்போம். அதனால் எப்போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.